அனைவருக்கும் வணக்கம். ஜெயாமாறன் யூடியூப் சேனலில் சீவக சிந்தாமணி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி கடைசி பாகம். அரசன் மகன் சீவகன் இவ்வளவு நாளாக மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். கடைசியாக அவனுக்கு நாடு கிடைத்ததா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். யானையிலிருந்து அப்படி கெத்தா இறங்குனா, ஒரே கும்பல அந்த திரிபன்றிய வீழ்த்துனா, உடனே கட்டியங்காரன் எந்திரிச்சான். போச்சு, இவளையும் கல்யாணம் பண்ண போறான் அப்படின்ட்டு தான் அவன் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு சொல்றான், எப்படி ஒரு வணிகன் அரசன் மகளை மணக்கலாம் அப்படின்னு கேக்குறான். இந்த பிரச்சனையை உண்டு பண்ணி விடுவோம். அப்ப கோவிந்தன் சொல்றாரு, ஐயா நாங்க ஜாதி பாக்குறது இல்ல, நீதிதான் எங்களுக்கு முக்கியம். யார் இந்த திரிபன்றியை அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என் மகள்னு தான் நான் அறிவிச்சேன். அதனால நாங்க இவனுக்கு தான் எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லும் போதே அங்க இருந்த பொதுமக்கள் அந்த கட்டியங்காரன் மேல அப்படியே பாஞ்சாங்க. அவங்க கையில போர்க்கருவிகள் இருந்தன. இவருக்கு புரியல, என்னது நம்ம மக்களே நம்மளை எதிர்க்கிறாங்களா அப்படின்னு நினைக்கும் போதே அப்படியே தலை சுத்திச்சு. என்ன நடக்குதுன்னு ஒரு நிமிஷம் தெரியல. கரெக்டா அந்த மாதிரி அவங்க போர்க்கருவிகளை வச்சு அவனை சுத்தி வளைக்கிறாங்க. உள்ள விஜயமாதேவி அந்த மண்டபத்துக்குள்ள என்ட்ராறாங்க. அவங்க மக்கள் எல்லாரையும் வணங்கி, சீவகன் தான் என்னுடைய மகன், நான் சச்சந்தனுடைய மனைவி விஜய். அவங்கள பார்த்தோன்னே மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க சொல்றாங்க, சீவகன் தான் என்னுடைய மகன், அவனை இந்த கந்துக்கடன்கிற வணிகர் எனக்காக வளர்த்தாரு அப்படின்னு சொல்லி அந்த கதையெல்லாம் சொன்ன உடனே இப்பதான் சீவகனுக்கே எல்லாமே விளங்குச்சு. உடனே மக்கள் எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சு போச்சா, கொடுங்கோலன் வீழ்ந்தான், கொடுங்கோலன் வீழ்ந்தான்னு கத்துனாங்க. அது ஒரு போர் முரசொலி மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் கத்தும் போது சீவகன் நேர வேலை எடுத்து கட்டியங்காரனுடைய மார்பில் பாய்ச்சினான். அவன் அங்கேயே இறந்து முடிஞ்சது கட்டியங்காரனுடைய கதை. இப்போ சீவகனுக்கு அரசனாக அங்கேயே முடிசூட்டப்பட்டது. சீவகனுக்கு அப்பதான் புரிஞ்சது, இதனடா இது, ஏதோ சூழ்ச்சி செஞ்சு இவனை கொல்றதுக்காகவே மாமா இந்த சுயவரத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பார் போல, நம்ம கிட்ட ஏன் சொல்லல அப்படிங்கிற குழப்பம் சீவகனுக்கு இருந்துச்சு. நமக்கும் கூட அந்த குழப்பம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த கூட்டத்துல இருந்த விஜயமாதேவி இது அவனுக்கு விளக்கமா சொல்றாங்க. இந்த கூட்டத்துல இப்ப பொதுமக்கள் மாதிரி உட்கார்ந்து இப்ப கட்டிங்காரனை சுத்தி வளைச்சாங்கல்ல போர்க்கருவிகளோட மக்கள், அது பொதுமக்கள் இல்ல. அவங்க எல்லாம் உங்க மாமா லோகபாலன், கலுழவேகன் இவங்களுடைய போர் வீரர்கள். இவங்கதான் பொதுமக்கள் மாதிரி வேஷம் போட்டு உக்காந்துருந்தாங்க. கட்டியங்காரன் வஞ்சகன், அவனை சூழ்ச்சியாலதான் வெல்லணும். அதனாலதான் இப்படி ஒரு திட்டத்தை உங்க மாமாவுக்கு நான் தான் போட்டே கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. யாரு? விஜயமாதேவி. உனக்கு கட்டியங்காரன் அனுப்பிய ஒரு ஓலை அங்க வாசிக்கப்பட்டதே, அதுவே ஒரு பெரிய சூழ்ச்சி தான். இப்ப கூட அவன் படையோட தான் வந்தான். என்னை சிறைப்படுத்துவதுதான் அவனுடைய திட்டம். எல்லாம் அவனுக்கு சரியா இருந்துச்சு. அவனுக்கு தெரியாத ஒண்ணே ஒண்ணு, நீதான் சீவகன், நீதான் அரசன் மகன்னு தெரியல, நீ இப்படி நடுவுல வருவேன்னு அவன் எதிர்பார்க்கல. இது ஒண்ணுதான் அவனுக்கு தெரியாதது. மத்ததுக்கெல்லாம் நாங்க தயாரா இருந்தோம், அவனும் தயாரா இருந்தான். இந்த இடத்துலதான் ஒரு மாற்றம். அவனுக்கு எதிர்பாராத இது நடந்து அவன் கொல்லப்பட்டான். இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்லலைன்னா, உன்னைய நம்பாம இல்ல கண்ணு, நீ வீரன், ஆனா நீ தனியா நின்னு சாதிக்க முடியாது. கர்ணன் கூட மாவீரன் தான். அவன் பீஷ்மரை இகழ்ந்தான், சான்றோரை அவமதித்தான், தேரோட்டி சல்லியனை கூட அவன் இகழ்ந்தான். அதனால அவன் தோல்வி அடைஞ்சான். நமக்கு அது நடக்கக்கூடாது. இடமும் காலமும் கூடி வரணும். அதே நேரம் வில் அம்பு மட்டும் போதாது, சொல்லம்பும் வேணும். அதனாலதான் நான் மேடை ஏறி நீ என் மகன் அறிவிச்சோன்னா மக்கள் உணர்வு பூர்வமாக பொங்கி எழுந்து விட்டார்கள். அதனால எல்லாம் சேர்ந்துதான் இது நடந்திருக்கு. ஒரு பெண் அப்படின்னு குறைச்சு பேசிடுறாங்கல்ல. பெண்களால் போர்க்களத்துக்கு வேணா போக முடியாம இருக்கலாம், ஆனால் அவளுடைய அறிவு செயலாற்றி கொண்டே இருக்கும். அதனாலயும் நான் இதை செய்ய வேண்டியதாயிருச்சு. இது என்னுடைய தனிப்பட்ட கடமை. இவனை வென்று ஆக வேண்டும்ங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கடமை. அதனாலதான் இப்படி நான் செஞ்சேன்னு சொன்னாங்க. கடைசியா சீவக சிந்தாமணியில சீவகன் கதாநாயகனா இல்லை விஜயமாதேவி கதாநாயகனா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அவங்கதான் இந்த முழு திட்டத்தையும் போட்டு கொடுத்திருக்காங்க. சீவகன் வியந்து போனான். அவனுக்கு புரிஞ்சுது, போர் என்பது கூட்டு முயற்சி, இது தன்னுடைய வெற்றி அப்படிங்கிற ஆணவம் நமக்கு இனிமே இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். சரி, இப்ப நாடு இவனுக்கு வந்துருச்சு, வந்தா மட்டும் போதுமா? எவ்வளவு குறைகள் அந்த நாட்டுல இருந்தது, எத்தனை பேர் அவனுக்கு சொல்லியிருக்காங்க, அது எல்லாத்தையும் சரி பண்ணணும்ல. நிறைய அறச்செயல்கள் செய்தான். இளைஞர்களுக்கு தொழில் முதலீடு கொடுத்தான். இதெல்லாம் இந்த காலத்துல நடக்குது, அப்பவே நடந்திருக்கு. தொழிலுக்கான மூலதனத்தை இளைஞர்களுக்கு கொடுக்குறான்.
தெரிஞ்சவங்க, உறவினர், நண்பர்ன்னு இல்லாம அறிவாளிகளுக்கும், செயலாற்றும் திறம் படைத்தவர்களுக்கும் பதவிகள் குடுக்குறான். தன்னுடைய வாழ்க்கைய செதுக்கியவர்களுக்கு சிலை வைப்பாங்கல்ல, தலைவர்களுக்கெல்லாம். அவங்க கொள்கைகள பின்பற்றவங்களுக்கெல்லாம் சிலை வைக்கிற பழக்கம். ஆனா அவன் அத பண்ணல. அவங்க பேர்ல, அதாவது சுதஞ்சனன், தாய் விஜயமாதேவி, தந்தை சச்சந்தன், அந்த தாய்க்கு உதவிய செண்பகவல்லி தெய்வம், அச்சனந்தி முனிவர், கந்துக்கடன், சீதத்தன், இவங்க எல்லாருக்கு பேர்லயும் மருத்துவமனைகள், பள்ளிகளை கட்டுறான். விஜயமாதேவி வந்து தவப்பள்ளிகள் வச்சு மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் அவங்க உதவி செய்யறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அனங்கமாலைன்னு ஒரு நாட்டியக்காரி இருந்தால, இவன் ஒப்பனை செஞ்சு விட்டானே சிநேகிதி, அவன் வந்து நம்முடைய காதலன், அவளுக்கு பொறுத்த வரைக்கும் அவன் காதலன் தான், அரசன் ஆயிட்டான் அப்படின்னு வந்து பாக்குறா. நம்ம பெரிய அரசன் ஆயிட்டான், நீ என்ன இவளெல்லாம் பாக்குறோம்னு நினைக்காம அவளுக்கு ஒரு கலை அரங்கு கட்டி தந்து அவளை ஒரு நாட்டிய ஆசிரியராக்கி அழகு பார்த்தான் சீவகன். இப்படி ஆட்சி செய்து கொண்டிருந்த சீவகன் தன்னுடைய முதல் மகன் அவனுக்கு பிறக்கிறான். அவனுக்கு வந்து சச்சந்தன்னு தன்னுடைய அப்பா பேரை வைக்கிறான். அவன் பெரியவன் ஆன உடனே அவன்கிட்டயே நாட்டை கொடுத்துட்டு காட்டுக்கு போயிட்டான். அங்க போன உடனே அச்சுநந்தி முனிவர் இருந்தாரு. அவர் கேட்டாரு, என்ன வந்துட்ட? போதும், திருத்தக்க தேவருடைய புத்தகத்தை படிச்சேன், வாழ்க்கையில எதுவுமே நிலையானது இல்லைன்னு சொல்றாரு, புரிஞ்சுது. இன்னைக்கு நான் கட்டியங்காரன் கிட்ட இருந்து பெற்ற நாடு நாளைக்கு வேற யாருக்கும் போகுது, வல்லமைதான் வெல்லும், பொருள்கள் கைமாறிக்கொண்டே இருக்கும், எதுவுமே நிலை இல்லைன்னு புரிஞ்சுது. அதனால நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஆக இந்த கதை வெற்றி பெறுவதை மட்டுமல்ல, விட்டு விலகுவதையும் இந்த நூல் காட்டுது. காதல் கொண்ட 8 மனைவியருக்கும் அவனுக்கு 8 பிள்ளைகள் பிறந்தாங்க. ஆஹ் அவங்கள காதலியரா பார்த்ததை விட அம்மாவா பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அந்த தாய்மையை நினைச்சா பெருமையா இருக்கு, பெண்மை வாழ்க அப்படின்னு போற்றினான். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பெண்ணும் ஒரு பெண் இருக்கிறாள் என்பதை தாய் விஜயமாதேவி மூலமாகவும் தத்தை 2 பேர் மூலமும் அவனுக்கு தெரிந்தது. இறுதி மூச்சு வரை மானுடத்துக்கு உழைப்பதே தன் கடமை அப்படின்னு நினைச்சான் சீவகன். இந்த கதை வந்து பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை, கணவன் மனைவி இருவரும் வாழ்க்கை துணைவர்கள் தானே தவிர அவர்களே வாழ்க்கை இல்லை, ஜாதியை விட நீதியே முக்கியம், பெண்ணால் போர்க்களம் போக முடியாவிட்டாலும் அவளுடைய அறிவு செயலாற்றும், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருக்கிறாள், வாழ்க்கையில் எதுவுமே நிலையானதில்லை, விட்டு விலக தெரிய வேண்டும்னு அருமையான பல வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை இந்த கதை சொல்லுது. இருந்தாலும் சீவகன் ஏன் 8 பேரை திருமணம் செஞ்சான் அப்படிங்கிற அந்த ஒரு நெருடலும் நம்மளுக்கு இருந்துகிட்டேதான் இருக்கு. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஆணிரைகளை மீட்கும் போது நண்பன் அப்படி காதலித்த காரணத்துக்காக கோவிந்தை அவன் மணக்கல பாத்தீங்களா? அதே மாதிரி அனங்கமா வீணைன்னு ஒரு பெண், அவள் திருமணம் ஆன பெண், அது ஒரு கிளை கதை, நான் அதை விவரமா சொல்லல. அவன் வந்து பிற ஆண்கள் மேல விருப்பப்படுவா. அப்படி இவனையும் வந்து கேட்பா, நானே வந்து கேக்குறேன், நீ என்ன வரமாட்டேங்கிற, உனக்கு ஆண்மை இல்லையா, அப்படி இப்படி எல்லாம் சீண்டுவா. அப்ப அவன் சொல்லுவான், ஆண்மைங்கிறது இன்னொருவனுடைய மனைவியை தொடுவதல்ல ஆண்மை அப்படின்னு. அப்போ பிறன் மனைவியை தொடக்கூடாதுங்கிற கண்ணியம் கூட அவனுக்கு இருந்தது. அவன் காதலித்த பெண்களையும் கன்னி பெண்களையும் அவனால் காதலிக்கப்பட்ட பெண்களையுமே அவன் அந்த திருமணம் செய்ததிலும் ஒரு அறத்தோட தான் செஞ்சான். அதுவும் அந்த காலங்கள்ல வந்து அரசர்கள் படை திரட்டவும், நட்புக்காகவும், நாட்டை விரிவாக்குவதற்காகவும் பல பெண்களை மணந்து இருப்பது ரொம்ப சர்வசாதாரணமா இருந்தது. ராஜராஜ சோழன் கூட 5, 6 மனைவியர் இருந்ததாக நாம் அறிகிறோம். அதனால் அந்த மாதிரி இதை எடுத்துக்கிட்டு இந்த கதையை நான் படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இவ்வளவு நேரம் சீவக சிந்தாமணியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி.